அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காம்தார் நகர் முதல் தெருவிற்கு மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பெயர் வைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். மறைந்த திரை இசை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடந்த 2020ஆம் ஆண்டு கோவிடால் பாதிக்கப்பட்டு அவர் காலமானார். இந்த நிலையில 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மகன் திரை இசை பாடகரான எஸ்பிபி சரண் நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பிரிவுக்கு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அவருடைய மனுவை கொடுத்தது நிலையில திரை இசை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இன்று அவருடைய 4ஆம் ஆண்டு, அதாவது மறைந்த எஸ்பிபி அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பல்வேறு மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மிக முக்கியமான ஒரு திரை இசை கலைஞராக இருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். குறிப்பாக மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகள் பெற்றவரும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய அன்பிற்குரியவர் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய அந்த அறிவிப்புல மேற்கோள் காட்டியிருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவர் மறைந்த நிலையில அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில நுங்கம்பாக்கம் காம்தார் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய முதல் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். எஸ்பி பாலசுப்ரமணியன் மகன் எஸ்பிபி சரண் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியனின் நினைவு நாளான இன்று அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதல் தெருவிற்கு மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பெயர் சூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.